ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷலில் நல்ல மணக்க வாய்க்கு ருசியாக சிக்கன், அதுலேயும் அந்த முருங்கைக்காய் போட்டு செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். குறிப்பாக இந்த சிக்கன் குழம்புக்கு நல்ல மசாலாவை வறுத்து பொடி பண்ணி செய்யும்போது அந்த சிக்கன் குழம்பு 10 வீட்டுக்கு கமன்னு வாசனையோடு இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எலும்பு பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கி சிக்கன் குழம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவாக எடுத்துக்கோங்க. நான் 2 முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த சிக்கன் குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்பாசியும் போட்டுக்கோங்க. நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு தீய விடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. வறுத்ததை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ பொரிஞ்சதும் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து நீல வகையில் நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்றும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த மாதிரி பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த குழம்பு செஞ்சாலும் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. நல்ல குழம்பு கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கனையும் போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா சுருள வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பையும் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா சிக்கனில் உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு சுருள வதக்கிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற 2 முருங்கைக்காவும் போட்டுக்கலாம். முருங்கைக்காவும் போட்டுட்டு எண்ணெயிலேயே மறுபடியும் சுருள 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. சிக்கன் மட்டுமே போட்டும் இந்த மாதிரி குழம்பு செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி முருங்கைக்காய் போட்டு செய்யும்போது நல்ல கமன்னு குழம்பு இன்னும் கொஞ்சம் வாசனையாக சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு இருந்தாலும் போட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு காய்க்கும் ஒரு டேஸ்ட்டு இந்த சிக்கன் குழம்பு கொடுக்கும். அவ்வளோதாங்க. இப்போது சிக்கனும் முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணின ஃப்ரெஷ்ஷான வறுத்த பொடியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நான் எங்கெல்லாம் காரம் போடுறனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி குழம்பு செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான். மூடி போட்டு விட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை போட்டுட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக நல்லா கமன்னு வாசனையாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் முருங்கைக்காய் 2மே வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க, வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரே 1 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு விட்டு 1 நிமிஷம் விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு தயார். அவ்வளோதாங்க. நல்லா சுட சாதம் போட்டு இந்த சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பிளேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் சொன்னால் புரியாது, செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி நல்ல சிக்கன் முருங்கைக்காய் குழம்போட கொண்டாடுங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.